எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்ககிட்டயே நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். எல்லா ஓட்டுநர்கள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரி பஸ் விபத்துக்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதாங்க இருக்குது. அது அரசாங்கம் நினைச்சா மட்டும்தான் முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் மாற்றி கொடுக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதோ அந்த மாதிரி வண்டிகளுக்கு ஏற்ற மாதிரி டைம் மாற்றி கொடுக்கறது தாங்க. இனிமேல் விபத்துக்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி டைமிங் மாற்றி கொடுக்கறது தான். அது இவ்வளோ நாளாக இத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, எதனால் நடக்குது, என்ன நடக்குதுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும், போக்குவரத்து துறைக்கு தெரியும். ஆனால் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. இது மக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த பஸ் டைமிங் எல்லாம் மாற்றி கொடுத்தா மட்டும்தான் எங்கே போகிறதா இருந்தாலும் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வர முடியும். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக டிரைவர்ஸ் தேவை. இது நான் எல்லா டிரைவர்ஸ் சார்பாக நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கிறேன். டைமிங் இந்த மாதிரி இருக்குது, இப்படி எல்லாம் நடக்குது. ஒரு பிரைவேட் வண்டிக்கு முன்னாடி தான் கார்பரேஷன் வண்டி ஓட்டுறாங்க, மித்த நேரத்தில் வண்டியே இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. அதெல்லாம் அந்த இதுக்குள்ளே போய் நம்ம போக்குவரத்து துறைக்குள்ள இருக்கிறவங்க, அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தயவு செஞ்சு டைமுக்கு தகுந்த மாதிரி வண்டி போட்டு எந்த மக்களுக்கு இடையூறு இல்லாமல் டிரைவரும் சேஃப்டியாக ஓட்டிட்டு போகிற மாதிரி ஒரு டைம் போட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா டிரைவர் நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. நான் அது நானாக இருந்தாலும் சரி, எந்த டிரைவராக இருந்தாலும் சரி, டைமிங் கரெக்டாக போட்டு கொடுத்து இப்போ ஏதாவது விபத்து நடந்ததுன்னா அதுக்கு முழு பொறுப்பு டிரைவர் தாங்க. அதே மாதிரி வண்டி ஓட்டுற டிரைவர்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் வண்டி எடுக்கும்போது அந்த வண்டி கண்டிஷனாக இருந்தால் மட்டும் அந்த வண்டியை மாற்றுங்க. முன்னாடி டயரோ பிரேக்கோ இதெல்லாம் கம்மியாக இருந்தால் உடனே மாற்றி கொடுத்தா ஓட்டுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு வண்டி மாற்றாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா அது யார் முழுக்க காரணம் டிரைவருக்கு மட்டும்தான். அந்த முழு பொறுப்பும் டிரைவர் மேலே தான் வரும். அதனால் தயவு செஞ்சு நீங்களும் சேஃப்டியாக இருங்க. டிரைவர்ஸும் மக்கள் தயவு செஞ்சு இந்த டைமிங் பிரச்சனைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி டைமிங் மாற்றி கொடுக்க சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு 60 கிலோமீட்டர் 1.25 மணி நேரம் டைமிங் தராங்கன்னு வச்சுக்கோங்க. 60 கிலோமீட்டருக்கு எப்படிங்க 1.25 மணி நேரத்தில் போக முடியும்? 1 மணி நேரத்தில் போகணுன்னாலும் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் கண்டிப்பாக தொடர்ந்து அந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்த்தாகணும். இடையில எத்தனை ஸ்பீட் பிரேக்கர், எத்தனை சிக்னலு, எத்தனை ஸ்டாப்பில் வண்டி நிற்கிது. அதனால் நம்ம பைக்லேயே போனாலும் 1 மணி நேரத்தில் போனோம்னா அந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் கண்டினியூஸாக போனால் மட்டும்தான் அந்த 60 கிலோமீட்டர் போக முடியும். ஆனால் பஸ் எப்படி போக முடியும் நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ டிராஃபிக்கு, சிங்கிள் வே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.